தேவ பக்தி இல்லாத ஒரு இடத்துல இருந்து வருகின்ற ஆதாயத்துக்காக, வருகின்ற செல்வத்துக்காக, வருகின்ற ஆஸ்திக்காக, பொருளுக்காக நாம இருப்போம் என்றால் அதுவும் அநியாயமான ஒன்றுதான். ஒரு பெரிய ஒரு உதாரணம் நம்ம வேதத்துல இருக்கு. யோசபாத் ராஜா. யோசபாத் ராஜா ஒரு நீதியுள்ள ஒரு ராஜா, தேவனுக்கு பயந்த ஒரு ராஜா. ஆகாப் அப்படிங்கிற ஒரு ராஜா, அவருடைய மனைவி எசபேல். எசபேல் பாகாலை வழிபடுகின்ற ஒரு ராணி. ஆகாப் ஒரு புற ஜாதியிலிருந்து ஒருவரை அவர் திருமணம் செய்து கொள்ளுகிறார். ஆகாப் ஒரு இஸ்ரவேல் ராஜாதான். ஏன் தேவன் விசுவாசி அல்லாத ஒருவரை திருமணம் செய்யக்கூடாதுன்னு ஏன் சொல்றாருன்னா இதனாலதான் அவர் சொல்றாரு. அங்கு ஆகாபை தேவனுடைய வழியிலிருந்து எசபேல் என்ன செய்கிறார்? பின்வாங்க செய்கிறார். ஆகாபும் எசபேலும் சேர்ந்து தேவனுக்கு பொல்லாப்பான காரியங்களை செய்யறாங்க. அவருடைய வழியை விட்டு விலகி போறாங்க. அவருடைய பிள்ளைகளுக்கு துன்பம் கொடுக்கறாங்க. இந்த ஆகாப் ராஜா கிட்ட செல்வம் நிறைய இருக்கு. நம்ம எதுக்கு மதிப்பு கொடுக்கிறோம் ரொம்ப முக்கியம். இங்க யோசபாத் ராஜா இந்த ஆகாப் எசபேலுடைய மகளை தன் மகனுக்கு திருமணம் செய்து வைக்கிறார். இந்த சம்பந்தத்தினால் யோசபாத்துக்கு பெருமையா இருந்திருக்கலாம், ஒரு செல்வம் அவருக்கு கிடைச்சிருக்கலாம். ஆனா முடிவு என்ன தெரியுமா? தேவன் அவருக்கு வைத்திருந்தது அது அல்ல. இந்த ஆகாப் எசபேலுடைய மகள் அத்தாலியாள் யோசபாத் ராஜாவுடைய குடும்பத்தையே வேறிருக்க செய்கிறார். அந்த குடும்பமே இல்லாமல் பண்ணுகிறார். அதனாலதான் வசனம் சொல்லுது, அநியாயத்தின் மூலமாக வருகின்ற செல்வத்தை பார்க்கலும் நம்ம கையில இருக்கிற கொஞ்சம் நல்லது. தேவனிடத்திலிருந்து வருகின்ற செல்வம், அதோடு அவர் வேதனையை கூட்ட மாட்டார். அதுக்காக தேவன் உங்களை கஷ்டப்பட விட மாட்டார். நீங்க அவரை உண்மையாய் நீங்க நம்பும் போது, அவருடைய உறவுல நீங்க செல்லும் போது, அவருடைய வழிகளில் நடக்க நீங்க ஆவியானவருக்கு ஒப்பு கொடுக்கும் போது, உங்களுக்கு என்ன தேவையோ உங்க தேவைகள் சந்திக்கப்படுறத நீங்க பார்க்க முடியும். நிழல் போல அவர் உங்களுக்கு வைத்திருக்கிறது பின்தொடர்றத உங்களால பார்க்க முடியும். நம்முடைய ஐக்கியம் யாரோடு இருக்கிறது? எதனால் இருக்கிறது? அங்கிருந்து வருகிற ஆதாயத்திற்காக இருக்கிறதா? பெயர் புகழுக்காக இருக்கிறதா? செல்வத்துக்காக இருக்கிறதா? பதவிக்காக இருக்கிறதா? உலக ஆதாயத்துக்காக இருக்கிறதா? இந்த அநியாயத்தில் தேவ அன்பு பிரியப்படாது. இந்த அநியாயத்தில் தேவ அன்பு மகிழ்வது இல்லை. அது சத்தியத்தில் மகிழ்கிறது. ஹல்லேலூயா.